வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும், எஸ்டி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், நம்முடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட இன்று பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு வடகிழக்கிலிருந்து முழு இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இன்று ஆட்சியில் இருக்கிறது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய இருவருக்கும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இருவர்களையும் கூட கூட்டாளிகள் என்று சொல்வதை விட களவாணிகள் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் 2004 14 வரை இந்தியாவை எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடித்திருக்கிறார். 2004 14 வரை பார்க்க இதே கூட்டணி அங்கே இருந்தது. டெல்லியில இதே கம்யூனிஸ்டும் இதே காங்கிரசும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள். 12 லட்சம் கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 12 lakh crore rupee அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சாங்க. இன்னைக்கு கேரளாவை பொறுத்தவரை அடக்குமுறையிலே கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நினைக்கிறாங்க, அடக்குமுறையிலே இங்கே ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஏன் நம்முடைய அன்புக்குரிய வேட்பாளர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களை பாருங்க. நேற்று சாயங்காலம் மக்களிடம் இதே போல பிரச்சாரம் செய்யும் பொழுது யாரோ ஒரு மர்ம நபரால் தாக்கப்பட்டு தன்னுடைய கண் சேதமடைந்து கண்ணுக்கு பாருங்க இது போட்டிருக்கிறாங்க. நான் இன்று இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது கிருஷ்ணகுமார் அவங்கள்ட்ட சொன்ன, நீங்க பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம், ஏனால் உங்களுக்கு மருத்துவருடைய ஆலோசனை என்னன்னா இருட்டாக கண்ணை வைத்திருக்க வேண்டும், எந்த காரணத்திற்கும் கூட வெளிச்சம் படக்கூடாது என்று மருத்துவர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லியும் கூட கொல்லம் மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு, கொல்லம் மக்களுக்காக நான் இருக்கின்றேன், என்னுடைய கண்ணே போனாலும் சரி நான் வேட்பாளரோடு நிச்சயமாக வேட்பாளராக பிரச்சாரத்துக்கு வரப்போகின்றேன் என்று சொல்லி நம்மோடு வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நம் மீது இருக்கக்கூடிய மரியாதையை பாருங்க. இவருக்கு மட்டுமில்ல, சாதாரண தொண்டருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பிரச்சனை பண்றோம், இது போன்ற வேட்பாளருக்கு பிரச்சனை பண்றார். அடக்குமுறையை வைத்து கேரளா மக்களை அடக்கி விடலாம் என்று கம்யூனிஸ்ட் நினைக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் அதை தூக்கி எறிவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அருமை சகோதர சகோதரர்களே, இந்த களவாணிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் இங்கேயும் காங்கிரஸ் இங்கேயும் நடக்கக்கூடிய களவாணித்தனத்தை பாருங்க. இதே தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இவர்கள் 2 பேரும் நண்பர்கள். ஒரே மேடையில ராகுல் காந்தி அமர்ந்திருப்பார், அதே மேடையில கம்யூனிஸ்ட் அமர்ந்திருக்கும், அதே மேடையில டிஎம்கே அமர்ந்திருக்கும். கேட்டால் இந்தி கூட்டணி என்று சொல்வார். கேரளாக்குள்ள வந்துட்டா வயநாட்டுல காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்ட் போட்டி போடும், கம்யூனிஸ்ட் எதிர்த்து ராகுல் காந்தி போட்டி போடுவார். இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டினுடைய ஒரு பகுதி ரெவல்யூஷனரி பார்ட்டி காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் போட்டிருப்பார். இது என்ன சொல்றதுங்க, இது என்ன சொல்றதுங்க? இதுல உண்மை இருக்கிறதா, இதுல நியாயம் இருக்கிறதா, இதுல நம்பிக்கை இருக்கிறதா? எதுவுமே இல்லை. கேரளாவை பொறுத்தவரை 2 கட்சிகளும் கூட தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாடு நன்றாக இருக்க வேண்டும், கேரளா மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அதனுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, நேற்று நம்முடைய விஜயன் அவர்கள், கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் விஜயனை பார்த்து 3 நாட்களுக்கு முன்பு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்காருங்க, அதாவது இந்தியாவிலே 2 முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் ஏன் விஜயன் கைது செய்யப்படவில்லை? அப்படி என்றால் ராகுல் காந்தி பேச்சிலிருந்தே தெரியுது அவரே விஜயன் அவர்களை ஒரு கரப்ட் சீஃப் மினிஸ்டர் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க. அதற்கு பதிலடி நேற்று விஜயன் ராகுல் காந்திக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பார்ட்டி எப்படியெல்லாம் இந்திரா காந்தி அவர்கள் எங்களை கைது செய்து ஜெயில போட்டாங்களோ அதற்கெல்லாம் பயப்படாத நாங்க உங்களுக்கு பயப்பட போறோமா? அப்படி என்றால் விஜயன் அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஏதோ அதிகாரம் இருக்கக்கூடிய பார்ட்டி, இட் இஸ் a dictatorship பார்ட்டி என்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ராகுல் காந்தியை பார்த்து சொல்றாங்க. இது எப்படி நாங்க ஐயா, நம்ம ஊர்ல அடுப்பு கறி அடுப்புல இருக்கக்கூடிய கறி மேல அண்டா இருக்கும், அண்டா அடுப்பு கறியை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லிச்சாமா, அடுப்பு கறி அண்டாவை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லிச்சாமா. It is a question of the pot and the kettle calling each other black. இந்த ஒரு விஷயமே நமக்கு போதும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவர் இன்னொருவரை ஊழல்வாதி என்கின்றார்கள், இன்னொருவரை சர்வதிகாரி என்கின்றார்கள். இவர்கள் இருவரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. இவர்கள் 2024 ஜெயிச்சு இந்த நாட்டை காப்பாற்ற போகின்றனர் என்று நினைக்கிறார்கள். அருமை சகோதர சகோதரர், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தி கூட்டணி இந்தியாவிலே எங்கே தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் கேரளாவிலே முதல்ல தோற்கடிக்கப்பட வேண்டும். காரணம், ஒரு பெரிய டிராமாவை நடத்தி 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து கேரளா பார்டரை தாண்டிட்டான் நண்பர்கள், கேரளா பார்டருக்குள்ள நண்பர்கள் இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த நாட்டை இவர்கள் கையிலே நீங்கள் கொடுக்க கூடாது. அன்பு சகோதர சகோதரிகள், 2004 இதே போல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க.
யூபிஏ என்று சொன்னார், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொன்னார். தேர்தல் நடந்து முடிந்து 10 நாள் ரிசல்ட் வந்து 10 நாள் ஆச்சுங்க. யார் பிரதமர் என்று தெரியவில்லை. 10 நாட்கள் இந்திய மக்கள் கேட்டாங்க யாரு 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 பிரதமர். 10 நாள் கழிச்சு 10 பேர் வந்து நின்னாங்க. லல்லு பிரசாத் யாதவ், கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபரூக் அப்துல்லா, கலைஞர் கருணாநிதி, அவங்க பிரகாஷ் காரத், இவங்க 10 பேர் நின்னாங்க. நாமெல்லாம் கேட்டோம், சார் யார் சார் பிரதம மந்திரி? பின்னாடி திரும்பி இவர் தாங்க பிரதம மந்திரி. இந்த காலா படத்துல ரஜினி சாரு ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன்பா குமார் இவர் யாரு அப்படின்னு பாருங்க. அதுபோல நம்முடைய நாட்டு மக்கள் கேட்டோம், இவர் யார் என்று கேட்டோம். ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்கள் யார் என்றும் 90% மக்களுக்கு தெரியவில்லை. 10 பேரை நிக்க வச்சு மன்மோகன் சிங் அவர்கள் நிக்க வச்சார். அதனுடைய விளைவு என்ன? இந்த நாடு குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றது. குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம். 12 லட்சம் கோடி ஊழல். ஒரு அமைச்சர்களும் கூட எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்காக அமைச்சர்கள் இருந்தாங்க. கேரள மக்களுக்கு நாங்கள் அன்போடு கேட்கின்றோம், மறுபடியும் அதே போன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? பிரதம மந்திரி வேட்பாளர் இந்திய கூட்டணி யார் தெரியாது. பிரதம மந்திரியாக இருக்கிறதற்கு தகுதி யாருக்கு இருக்கு தெரியாது. ராகுல் காந்தி பிரதமரா? இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை ஏத்துக்கல, எப்படி இந்திய மக்கள் ஏத்துக்குவாங்க? அதனால அருமை சகோதர சகோதரிகளே, 2024 ஜூன் 4ஆம் தேதி மறுபடியும் நமக்கு இது போல் நடக்கக்கூடாது. அன்பு சகோதரர்களே, நமக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், ஏகே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், ஏகே பிரைம் மினிஸ்டர், அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் இருக்கின்றார்கள். வலிமையாக பலமாக இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய முழு தகுதி இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்று நாட்டில் எல்லா பக்கம் முடிவு செய்திருக்கின்றார். இன்னைக்கு கேரளா பாத்தீங்கன்னா the last fort that is standing. கேரளாவும் கூட 2024 இதையெல்லாம் தாண்டி இந்த முறை நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தும். குறிப்பாக கொல்லம் பாராளுமன்ற தொகுதியில அருமை அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். சாதாரண தயவு செஞ்சு இவங்க எல்லாம் செலிபிரிட்டியா பார்க்காது. இவங்க சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல கேரளாவில் நடிச்சிருக்காங்க, அப்படி பார்க்காது. இவரும் ஒரு மனைவிக்கு கணவன். இவருக்கும் 4 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்திலே 5 பெண்களுக்கு ஒரு தலைவராக கிருஷ்ணகுமார் அவங்க இருக்கிறாங்க. வீட்டை நிர்வாகிக்க தெரிந்தவன் நாட்டை நிர்வாகிப்பான் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் பாருங்க, ஒரு பக்கம் ரெவல்யூஷனரி பார்ட்டி, ஒரு பக்கம் காங்கிரஸ் பார்ட்டி இல்லைங்களா, ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய வேட்பாளர் யாருங்க? முகேஷ் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தார். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாருங்க, முகேஷ் அவருடைய மனைவி, முகேஷ் அவங்களை பத்தி தினமும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டை மேனேஜ் பண்ணாதவங்க எப்படி நாட்டை மேனேஜ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ரெவல்யூஷனரி பார்ட்டி எம்பியாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள், ஹேமச்சந்திரன் அவர்கள் 3 முறை, ஒரு முறை இல்லைங்க, 1 முறை 2 முறை 3 முறை. அவர் சாதனை என்னங்க? அவர் முதல் டேர்ம்ல இருக்கும் பொழுது கொல்லம் கேஷ்யூ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு 3வது டேர்ம் என்னாச்சுங்க? கொல்லத்துல 90% இண்டஸ்ட்ரி காணா. 3 டேர்ம் 15 ஆண்டுகள்ல மொத்தமாக கொல்லத்தினுடைய ஜோலியை முடிச்சிட்டார், கொல்லத்தினுடைய வளர்ச்சியை முடிச்சிட்டார். கொல்லம் மக்களுடைய என்ன மக்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ எதையும் செய்ய முடியல. திரும்ப என்ன நடக்குங்க? 2024 நமக்கு தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு தெரியும். 3வது முறை ஆட்சிக்கு வர போறாங்கன்னு தெரியும். இதே இங்க கிருஷ்ணகுமார் அவர்களை நீங்க வெற்றி பெற செய்யும் பொழுது கேள்வி கேட்க முடியும். நரேந்திர மோடி அவர்கள் அங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருடைய பிரதிநிதியாக கிருஷ்ணகுமார் அவங்க இருப்பாங்க. எந்த அளவுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் கேரளாவிலே தடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் 2 உதாரணத்தை மட்டும் சொல்லுகின்றேன் அருமை சகோதர சகோதரிகள். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிரதமருடைய கனவு என்பது குடிக்கிற தண்ணி என்பது குடிநீர் மூலமாக வர வேண்டும், ஜல் ஜீவன் மிஷன். இன்னைக்கு கேரளாவில் நீங்க பாருங்க, இருக்கக்கூடிய வீடுகள், எத்தனை வீடுகள் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்த வீடுகள் 70,78,065 70,78,065 ஹவுசஸ் கேரளாவில் இருக்குது. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஜல் ஜீவன் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்தில் இது மோசமாக இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது கேரளா.